ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கேஎஃப்சி சிக்கன் எப்படி செய்யலாம் பார்க்கலாம். இது நான் ஃப்ரிட்ஜில் 4 hours ஆச்சு ஊற வச்சு. இதில் என்னென்ன போட்டு ஊற வச்சுருக்கேன்னு சொல்கிறேன். இதில் சோயா சாஸ், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், சால்ட்டு, சில்லி பவுடர் போட்டு நான் ஊற வச்சுருக்கேன். 4 hours ஆச்சு. இப்போ தான் எடுத்தேன். இப்போது இதை நம்ம எப்படி செய்யலாம் பார்க்கலாம். இன்னொரு பவுல் எடுத்துட்டு இதில் 100 கிராம் மைதா மாவு, 50 கிராம் கார்ன்ஃப்ளவர் மாவு, சில்லி பவுடர் 1 ஸ்பூன், சால்ட்டு தேவையான அளவு, பெப்பர் 1/2 ஸ்பூன் போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இப்படி இப்போது இந்த சிக்கனை எடுத்து நல்லா இதில் டிப் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி டிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வாட்டரில் வச்சிடணும். இப்போ தண்ணியில் போட்டதை எடுத்து மறுபடியும் இன்னொரு வாட்டி நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். நல்லா உதிரி விட்டுக்கோங்க. எண்ணெய் காயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் காஞ்சா நம்ம போட்டு எடுத்துடலாம் சிக்கனை. எண்ணெய் காஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்ம சிக்கனை பொறுமையாக போட்டுக்கலாம். சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா வேகும், தீயாமல் இருக்கும், நல்லா கிறிஸ்பியாகவும் வரும். நம்மளுக்கு சிம்மில் வச்சுட்டு செய்யுங்க. அப்போ தான் உள்ளே இருக்கிற சிக்கன்லாம் கூட நல்லா வெந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நம்ம வீட்டு கேஎஃப்சி சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. சிம்மில் வச்சே தான் செய்யணும். அப்போ தான் நம்மளுக்கு நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். அது இல்லாமல் உள்ள சிக்கனு நல்லா வெந்திருக்கும். இப்போது தட்டில் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். சுவையான நம்ம வீட்டு கேஎஃப்சி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ மொறுன்னு இருக்குது பாருங்கள். கிறிஸ்பியாக இருக்குது, சூப்பராக இருக்குது. வேறு லெவலு, சூப்பராக இருக்குது. சீரியஸாகவே ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் கம்பல்சரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ்.